ஒரு அமைச்சர் கமிஷன் வாங்கியது அப்படிங்கிறது அவங்க ஆட்சியில் தான் நடந்தது. அப்போ அது வந்து ஒரு தொடர் நிகழ்வு, திட்டமிட்ட நிகழ்வு. அதே மாதிரி இப்போ வந்து கள்ளச்சாராயம் அப்படின்னு சொன்னா, கள்ளச்சாராயம் வந்து கள்ளக்குறிச்சியில நடந்த நிகழ்வு, ஒரு நிகழ்வு. ரைட்? அதன் பிறகு அங்க நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா? அது நிறுத்தப்பட்டிருக்கிறதா? இதுதான் கேள்வி. குட்கா புகழ் விஜயபாஸ்கர் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அப்போ உடனடியா அதிமுகவினர், பாஜகவினர் என்ன சொல்ல வருவாங்க? நம்ம செந்தில் பாலாஜி வந்து அமைச்சரா இருந்தாரு. இப்ப அமைச்சர் பதவியிலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார். இவர போய் இவர் தியாகின்னு சொல்லிட்டாரு ஸ்டாலின் அவர்கள். அப்படின்னு சொல்லி அந்த வாதத்த அவங்க முன்வைக்கிறாங்கல்ல. தியாகி அப்படின்னு யாருக்கு சொன்னது? என்ன சொன்னது? அதாவது தம்பி, அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு வரலாறு இல்ல. அ அதிமுகவிற்கு தியாக வரலாறு கிடையாது. அவங்களுக்கு துரோக வரலாறு தான் உண்டு. இப்ப திமுகவ பொறுத்தவரைக்கும் மிசா கணேசன், மிசா முத்து, மிசா சிவா இப்படி உண்டு. மிசாங்கிறது என்னது? உண்மை அந்த நேரத்தில இந்த கட்சிக்காக பாடுபட்டதனால், அந்த சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டு, அந்த நேரத்தில அவங்க வந்து கட்சிக்காக உறுதியா நின்ன காரணத்தினால், அவங்கள நம்ம தியாகின்னு சொல்றோம். அதனால அவங்களுக்கு அந்த ஒரு மரியாதை. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள், அவர வந்து ஏறத்தாழ அவருடைய உயிர் போய் வந்த கதை. அந்த அளவிற்கு துன்புறுத்தப்பட்ட பிறகும், கழகத்தை விட்டுக் கொடுக்காமல் நின்று விட்டார் என்கிற முறையில், அவர் அந்த தியாகத்தை செஞ்சிருக்கிறார். அதாவது அவரு இந்த இயக்கத்திற்கான தியாகத்தை செய்திருக்கிறாருங்கிறது தான் மீனிங்கே தவிர, அதுக்காக தமிழ்நாட்டுக்காக போய் தியாகம் செஞ்சாருன்னு யார் நாங்க சொன்னோமா என்ன? ஸோ கட்சிக்காக அவர் உழைத்ததில் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஒரு தலைவரா அவர பாராட்டுறார். இதுல என்ன தப்பு?